அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை மகாபாரத கிளை கதையில 10வது கதையான புரூட மிருகம். கதைகளை போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைகளை போகலாம். சகாதேவனின் தர்மநிதி. ஒரு காட்டில் ஒரு அதிசய விலங்கு வாழ்ந்து வந்தது. அதன் பாதி பகுதி விலங்கு வடிவம், மறுபாதி மனித வடிவம். ஆதலால் அது புருட மிருகம் என அழைக்கப்பட்டது. அளவில்லாத வலிமை படைத்த அது அக்காட்டையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. வேற்றாலோ வேற்று மிருகமோ அக்காட்டில் புகுந்தால் உடனே அவை அதற்கு இரையாகிவிடும். ஒரு நாள் பீமசேனன் எப்படியோ அக்காட்டில் நுழைய நேர்ந்தது. அவனை கண்ட புருட மிருகம், இன்று நமக்கு நல்ல விருந்து கிடைத்தது என்று மகிழ்ந்து பீமனை பிடிக்க விரைந்து வந்தது. புருட மிருகத்தை கண்ட பீமன் தன் நாட்டை நோக்கி ஓடலானான். அவனை துரத்திய புருட மிருகம் அவனை பிடித்துவிட்டது. ஆனால் அது பிடித்த பொழுது அவன் வலக்கால் தன் நாட்டிலும் இடக்கால் அக்காட்டிலும் இருந்தது. நீ என்னை பிடித்தது தவறு, நான் என் நாட்டை தொட்டுவிட்டேன், என்னை விட்டுவிடு என்றான் பீமன். இல்லை இல்லை, நீ என் காட்டில்தான் பிடிபட்டாய், ஆதலால் நான் உன்னை உண்பதில் தவறு இல்லை என்று வாதிட்டது புருட மிருகம். நம் வழக்கை நாம தீர்க்க முடியாது, இந்நாட்டு அரசரிடம் சென்று நீதி கேட்போம், அவர் சொற்படி நடப்போம் என்றான் பீமன். பீமன் யோசனையை புருட மிருகமும் ஒப்பியது. இருவரும் தர்மன் சபையை அடைந்து தம் வழக்கை எடுத்துரைத்தனர். உம் வழக்கில் தீர்ப்பு உரைப்பதற்கு முன் பீமன் பிடிப்பட்ட இடத்தை பார்க்க வேண்டும் என்றான் தர்மன். உடனே தர்மனும் அமைச்சரும் பீமனும் புருட மிருகமும் இருந்த இடத்தை அடைந்தனர். இடத்தை ஆராய்ந்த தர்மன் தன் தீர்ப்பை வழங்கினான். புருட மிருகமே, உன் பிரதிவாதி என் தம்பி என்பதற்காக பாரபட்சமாக தீர்ப்பு வழங்க மாட்டேன். உன் காட்டில் பீமன் உடலின் ஒரு பகுதி இருந்துள்ளது, மறுபகுதி எங்கள் நாட்டில் இருந்துள்ளது. ஆதலால் உன் காட்டில் இருந்த பீமனின் உடலில் சரிபாதியை நீ உண்ணலாம் என்றான் தர்மன். தண்டனை பெறுபவன் தம்பி என்று கூட பாராமல் நீதி வழுவாமல் தீர்ப்பு வழங்கிய தர்மனை புருட மிருகம் பாராட்டியது. தீர்ப்பின்படி பீமன் உடலின் பாதியை உண்ணத் தொடங்கியது. அப்பொழுது சகாதேவன் முன்னே வந்தான். பாண்டவரில் அனைத்து நீதி நூல்களையும் அறிந்தவன் சகாதேவன். பகை என்று வெறுப்பதும் உறவு என்று விரும்புவதும் செய்யாத சமத்துவ அறிஞன். அத்திகே சகாதேவன் தன் அண்ணனை நோக்கி, அண்ணா, நீதி தவறாமல் தீர்ப்பு வழங்கினீர்கள், ஆனால் அந்த தீர்ப்பு நிறைவேற்றுவது எப்படி என்று தாங்கள் நிர்ணயமாக கூறவில்லையே என்றான். தம்பி சகாதேவா, அந்த தீர்ப்பை நிறைவேற்றுவது எப்படி என்பது சகலக்கலை வல்லவனாகிய உனக்குத்தான் நன்கு தெரியும், அதனை நீயே சொல் என்றான் தர்மன். அண்ணா, புருட மிருகம் பீமன் உடலில் பாதி உண்ணும் பொழுது மறுபாதியில் சிறு ரணமோ வலியோ ஏற்படலாகாது. அந்த வகையில் புருட மிருகம் உண்ணட்டும் என்றான் சகாதேவன். தர்மன் சொன்ன தீர்ப்பை கேட்டு அவனை பாராட்டிய புருட மிருகம் சகாதேவன் வழங்கிய திருத்தம் கண்டு மிக மிக மகிழ்ந்தது. புருட மிருகம் தர்மனை நோக்கி, அரசே, நான் அறக்கடவுள், உன் அறநீதியை பரிசோதிப்பதற்காகவே இப்படி ஒரு சோதனை மேற்கொண்டேன். இந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய். பீமன் தன் வலிமையால் என்னை கொல்ல முடியும், ஆயினும் அறத்துக்கு கட்டுப்பட்டு தண்டனை பெற முன் வந்தான். சகாதேவன் தான் கற்ற கலைத்தரத்தாலும் சமயோதித புத்தியாலும் அறநுணுக்கத்தை உணர்த்தினான். அறத்தை கற்பதே கடனாக கொண்ட நீவீர் நெடுங்காலம் வாழ்கை என்று வாழ்த்தி புருடம் இருக்கும் உருவம் நீங்கிய அறக்கடவுள் மறைந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.